கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக நாம் பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். 65ஆம் சங்கீதம் 2-3 ஆகிய வசனங்கள். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள், அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. தேவரீரோ எங்கள் மீறல்களை நிவர்த்தியாக்குகிறீர். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே சர்வலோகத்தின் கிருபாதார வழி என்று எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார், நம்முடைய அக்கிரமத்தை மன்னிக்கிறார். நைட் நேரத்தில் படுத்து தூங்க போறோம். அவருடைய சமூகத்திலே நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, அப்பா உங்க பிள்ளை வந்திருக்கேன், என் வாழ்க்கையிலே சில காரியங்கள் வேதம் சொல்கிறது, அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. மிஞ்சி என்று எழுதப்பட்டிருக்கு. மிஞ்சி வல்லமை கொண்டது. ஏதோ ஒரு காரியத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் ஒவ்வொன்றா சொன்னா நிறைய வந்துடும். தேவரீரோ எங்கள் மீறல்களை நிவர்த்தியாக்குறீர். மீறல்களை மன்னிக்கிற தேவன். கர்த்தரை விட்டு தள்ளி போய் என்னென்ன காரியம் இருக்கோ அதை நாம் அறிக்கையிட வேண்டும். எங்கள் மீறல்களை நிவர்த்தியாக்குறீர். அவர் தான் மன்னிக்க முடியும், வேற யாரும் மன்னிக்க முடியாது. இந்த நைட் நேரத்தில் ஒரு சின்ன ஜெபம் பண்ண போறோம். எப்படி தெரியுமா? மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. நாங்கள் உங்க பாதவில்ல வந்திருக்கிறோம். என்னோட ஜெபத்தை கேட்கிறவரே, உங்க பாதவில்ல வந்திருக்கிறோம்ப்பா. எங்களை தாழ்த்திரும், எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. எங்க இதயத்தில் ஒரு சமாதானத்தை தாங்க. என்னுடைய குறைகள் குற்றங்களை மன்னிங்க. அப்படி நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். எல்லா குறைகளெல்லாம் மன்னிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஜெபத்தை கேட்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கு. உங்க பாதபடியில் வருகிறோம். குறைகள் குற்றங்களை மன்னிங்க. கர்த்தருடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் என்ன குறை இருக்கோ எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. இன்பமான தூக்கம் தாங்க. அதிக அளவில் எழுப்பிடுங்க. எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னிங்க. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. நைட் டியூட்டியில் இருக்காங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் நைட் நேரத்திலே டாக்டர், நர்ஸ், இன்னுமாக எத்தனையோ குடும்பத்தில் வாலிப பிள்ளைகள் வேலை பார்க்குறாங்கப்பா. நைட் நேரத்தில் பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ராவலிங்கில் இருக்காங்க. நைட் நேரத்தில் வீடு வாசலாமல் வேறு இடத்துல தங்கியிருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு எங்களுக்கு வேணும். உங்கள் பிள்ளைகளோட கர்த்தர் கூட தங்கிருங்க. நைட் நேரத்தில் கற்பதிரியா ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. கர்த்தர் மனமிறங்கி ஆசிரியங்க. மாசமாக இருக்காங்க, தாய் மூலியமாக கர்த்தர் ஆசீர்வாதத்து கிருபைக்காக நன்றி. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. ஹாஸ்பிட்டலில் எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசிரியங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாக போகுது, நல்ல குடும்பமாக தாங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை, எல்லா தடைகள்லாம் நீக்கி கர்த்தர் மனப்பூர்வமாக ஆசிரியங்க. குடும்பம் சந்தோஷமா சமாதானமா வாழ்ந்து சுகித்திருக்கட்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போற என்னென்ன பாவம் இருக்கோ எல்லாவற்றையும் நீக்கி உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. அதிகாலவிலே உங்களுடைய சமூகத்தில் கண்விழிக்கிறதுக்கு கிருபை செய்யுங்க. தேவனர்லி அப்போ மினிஸ்டர் உங்களுடைய கருத்தில் பண்ணிக்கும். எந்தெந்த குடும்பத்தில் என்னென்ன சூழ்நிலை எல்லாம் தேவனுக்கு தெரியும். சில குடும்பத்தில் கடனில் கஷ்டப்படுகிற குடும்பம் உண்டு. அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் மறுபடியும் ஆசிரியங்க, மன்னித்து ஆசிரியங்க. எல்லா தடையெல்லாம் நீக்குங்க. நைட் நேரத்தில் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்க. நைட் நேரத்தில் கண்ணீர் வடிக்கிற குடும்பம் உண்டு. சில குடும்பத்தில் விபச்சார அடிமை, மதுவான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், கர்த்தரை விட்டு தள்ளி போகிற எத்தனையோ பாவங்கள், விக்கிர வழிபாடு, அந்த குடும்பத்துக்கு விரோதமாக கிரீஸ்வர எல்லாம் வானமல்ல பொல்லா சத்துடன் சகல கிரியலாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் மறுபடியும் ஆசிரியங்க. சில குடும்பத்திலே ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சையில் படுத்த படுக்கையில் பலவீனத்தோடு நைட் நேரத்தில் ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்தை உங்களுடைய தலைமுறை கரத்தினால் தொட்டு சுகமாக்கி பூர்ண விடுத்தாங்க, பூர்ண ஆரோக்கியம் தாங்க.
உங்களோட இரத்த கொட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துள்ள யாரெல்லாம் பலகீனத்தோடு ஜெபிக்கிறானோ தீர்காயுஸ் தாங்க, எல்லா பலகீனத்திலும் நீக்கி சுகமாக அப்பா தங்கியிருக்க கிருபை செய்யுங்க. இரவு நேரத்தில் இன்பமா நிறுத்தாங்க, வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. யாரெல்லாம் தாழ்த்தணும் எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் கடந்து வாங்க. எந்த குடும்பத்தில் வீடு கட்டுறாங்களோ தடையெல்லாம் நீக்கி வீடு கட்ட கிருபை செய்யுங்க. வேலை இல்லாமல் இருக்குங்க, நல்ல வேலை தாங்க. வீடு கட்ட நினைக்கிறாங்க, எல்லா விதமான வாசலும் உங்கள் பிள்ளைகளுக்கு திறந்து கொடுத்துருங்க. சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் ஹோமில் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, முதியோர் இல்லத்தில் இருக்காங்க, தனிமையில் இருக்காங்க, விதவையாக இருக்காங்க, திக்கற்ற பிள்ளை இருக்காங்க, ஏழை எளிஜனமாக இருக்காங்க. சில குடும்பத்தில் ஃப்ரெண்டை நம்பி ஏமாந்துட்டாங்க, மனுஷனை நம்பி ஏமாந்துட்டாங்க, பணம் கொடுத்து வரலை, நகை கொடுத்து வரலை. அந்த குடும்பத்தை கர்த்தர் கூட வந்து நியாயம் விசாரிங்க. நைட் நேரத்தில் ஹாஸ்டலில் இருக்காங்க, சில குடும்பத்தில் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, தங்கி இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும். படிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய கரத்தில் அப்படின்னும் ஃபஸ்ட் ரேங்க் அதை கிருபை செய்யுங்க. 10th 11th 12th படிக்கிற பிள்ளைகள், காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் பண்ணிடும்ப்பா. நல்லா படித்து எழுத கற்று கிருபை செய்யுங்க. தேவ ஞானத்தினாலே தேவ புத்தினால் நிரப்புறாஞ்சா தேவனாரில் எப்போ மினிஸ்டரில் உங்களுடைய கரத்தில் பண்ணிக்கிறோம். யாரெல்லாம் இரவு போலமா இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தை கத்தர் பல மடங்கு ஆசிடுங்க. அவங்க இருதயத்துக்குள்ளே தேவ சமாதத்தில் நிரப்புறாஞ்சா. கத்தரை விட்டு தள்ளி போன எந்தெந்த காரியம் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. கர்த்தருடைய வருகையில் நாங்கள் காணப்பட வேண்டும். எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிடுங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க, வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுள்ளதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக, ஆமென். அதிக அளவில் ஜெபிக்கிறோம். அதிக கேளுங்கள். 9363064182 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக்கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.